நீங்க எதிர்பார்த்து உங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டா ஆன படம் அப்படின்னா என்ன படம்? கங்குவா எதிர்பார்த்தேன். கட்சியில் வரும்போது பார்த்தா கங்குவா ரொம்ப சொங்குவாக போச்சு. அது நல்லா எதனால? நல்ல பிரம்மாண்டமாக இருந்தமே தெரிஞ்சுது. படம் பார்க்கும்போது பார்த்தா ஒன்றுமே இல்லையாம்மா. அது கதையும் புரியல, வாழும் புரியல, தலையும் புரியல. சுத்த வேஸ்ட்டாக போச்சு அது. என்ன அந்த படத்துல நீங்க எந்த எந்த விஷயம்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்க? அது எந்த இடத்துலலாம் சொதப்புச்சுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? சும்மா அந்த படம் பார்க்கணும்னா இப்போ இந்த விக்ரம் படம் ஒன்று வந்து பார்த்தீங்களா, ம். இந்த கப்பல் அந்தமாரி எதிர்பார்த்தேன். ஆ. படம் பார்க்கும்போது அதில் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இந்த கப்பல் சீனும் வரல, ஒரு இந்த கதையே புரியல சுத்தமாக. அது அது பார்த்தா தான் நான் பார்த்து எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இதுல பார்ட் 2லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோயோ, ஒன்றே பார்க்க முடியல, 2 இதில். அது சரியில்லைம்மா அந்த படம். சூர்யா அண்ணாவோட நடிப்பு நல்லா ஆ இருந்துச்சு. நடிப்பு ஓகே, ம். பட் ஆனால் கதை ஒன்றுமே இல்லை. ஓகே. இது இப்போ இந்த 2000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்லாம் சொன்னாங்களே, அது நீங்க அது என்ன சொன்னாங்க. சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 2000 நான் என்ன சொல்கிறது, அதில் ஒன்றுமே வசூல் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பில்டப் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எவ்வளோ வசூலாச்சு எனக்கு தெரியலம்மா அது. ஆனால் படம் வேஸ்ட்டு. கங்குவா தான் படம் பார்த்தேன் நான். கங்குவா தான் உங்களுக்கு பிடிக்கல. நான் நிறைய எதிர்பார்த்தேன், நிறைய ஆனால் பிடிக்கல. ஆனால் என்ன விஷயம் பிடிக்கல கங்குவால? ரொம்ப கத்துறாங்க வேறு அதிகமாக. படமே ஒன்றும் கேட்கல, சவுண்டு கேட்கல. அதனால அதான். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, எந்த விஷயத்தெல்லாம் காமிச்சு உங்களுக்கு எதிர்பார்ப்பை தூண்டுனது அந்த படம்? நான் அந்த ட்ரைலர் பார்த்தேன், நல்லா இருந்தது ட்ரைலர். பாட்டெலாம் நல்லா பிடிச்சிது. இப்போ படத்துக்கு போனோன்னே எனக்கு பிடிக்கல, கத்துறாங்க, படமே ஒன்றும் கேட்கல. அதான் பிடிக்கல. அது எந்த விஷயம் ஒழுங்கா இருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கத்தாமல் நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையாக போய், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த பையன், சின்ன பையன் தான் வச்சான் பாருங்களா, அதான் கொஞ்சம் நல்லா இருந்தது. 2024 அதான் சூர்யா படம் தான், கங்குவா படம் தான். எதனால அந்த படம் உங்களுக்கு? நம்ம எதிர்பார்த்தனோ அதிகமாக தான் இருந்தது. ஆனால் போய் படம் பார்க்கும்போது பாதியில் குழப்பிட்டாங்க. அவ்வளோவும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எந்த விஷயம் நீங்க எதிர்பார்த்தீங்க அந்த படத்துல? அது ஒரு அவங்க படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி பார்த்தாங்க, பெருசாக இருக்க மாதிரி வீடியோ காமிச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு வரல. லாஸ்ட்டாக வந்து ஒரு இதுவாக தான் இருந்தது, ஆனால் லாஸ்ட்டாக சப்புன்னு முடிச்சிட்டாங்க. எந்த விஷயம் வந்து சப்புன்னு முடிஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்களா? எதனால அது அப்படி தெரிஞ்சு? அப்படின்னா எதிர்பார்த்தது இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில்டப்லாம் ஓவராக இருந்தது. அதில் பார்த்தா பில்டப் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்களே. அந்த என்னென்ன பில்டப் நீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியும்? இப்படியே சொல்லுங்க, லாஸ்ட் வரைக்கும் போயினே தாங்க இருக்கும். இல்ல சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க வருமானம் வந்து அதிகமாக வரும், இத்தனை 150 கோடி 200 கோடி அதிகமாக வரும்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செலவு போன காசு கூட லாஸ்ட்டாக வராமல் போன மாதிரி தான் எனக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது. அதில் இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 2 அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்த ஸ்டோரி, அந்த மியூசிக் இல்லை. ரஹ்மான் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரஹ்மானும் போடல, அனிருத்தை போட்டாங்க. அவர் கையில் ஏகப்பட்ட படம் இருக்கனால அப்படியே போயிடுச்சு. படம் ஒன்றும் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு அது இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்க 2 படம், இந்தியன் 2, கங்குவா. இந்தியன் 2ல நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? சங்கரோட பிரம்மாண்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஒரு 4 வருஷம் 3 வருஷம் படம் ஷூட்டிங் போய்கிட்டே இருந்தது. செட்டு போட்ட இடத்துல 2 பேர் டெக்னீஷியன் இறந்துட்டாங்கன்னு, க்ரைன் விழுந்து ஏதோ டெக்னீஷியன்லாம் இறந்துட்டாங்கன்னு ஒரு இந்த பரபரப்பு இருந்தது. படம் பெரிய லெவலுக்கு பேசப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் நடித்த நடிகர் 4-5 பேர் இறந்துட்டாங்க. அதோட அந்த படமே ஒரு செம்ம போர். அதாவது லஞ்சத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த படத்தில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, திருப்தியாகவே இல்லை. மொத்தத்தில் படம் பெரிய சொதப்பல். சங்கருக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங் இல்லாமல் போச்சு. சங்கர் படம்னா ஒரு மாஸ் இருக்கும். அந்த படத்தில் அவரோட கோட்டை விட்டாரா என்னன்னு தெரியல. படத்தில் சுத்தமாக கதை இல்லை. கங்குவா பத்தி? கங்குவா சூர்யாவுக்கு செட்டான கதை மாதிரி தெரியல. சிறுத்தை சிவா பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த அளவுக்கு படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரே இறைச்சல் தான், ஒரே காட்டுக்குள்ளே கத்துற மாதிரி ஒரே இறைச்சல் தான் இருக்க தவிர படத்தில் ஒரு கதையும் ஒன்றும் இல்லை. நீங்க அந்த படத்தை எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? கங்குவா இல்லை, கங்குவா சிறுத்தை சிவா பண்ணியிருப்பார், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சூர்யா பண்ணியிருக்காப்புல, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் படத்தில் எதுவுமே இல்லை, சும்மா ஒரே இறைச்சல் தான். மற்றபடி ஒன்றுமே அனிருத் ஒரே மியூசிக் போட்டு ஒரே இறைச்சல் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்த படம்னா சூர்யா சார் படம் கங்குவா தான். பட் ஆனால் அது ரொம்ப சொதப்பிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதான். எதனால அந்த படம் மேல உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது? சூர்யா சார் ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் ஒரு படம் போய் பார்க்கலான்னு ஆர்வமாக போய் தேட்டர் உட்காந்தோம். அந்த சவுண்டிங்கே இன்டர்வல் மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல, தடலா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான். என்ன மாதிரி இருந்திருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்கும்? சவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் கதையில் கூட கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம். அதில் எமோஷன் இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. வெறும் ஃபுல்லு எண்டு டு எண்டு ஃபைட்டு சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது சூர்யா சார்கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது.
நான் இப்போ நீங்க கங்குவான்னு சொன்னனால இந்த கேள்வி கேட்கறேன். 2000 கோடி வசூல் பண்ணணும்லாம் சொன்னாங்கல்ல. அந்த அதுவுமே ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா அந்த படம்? ஆமாம். ஆனா அது அந்த அளவுக்கு வசூல் தெரியல, அது நமக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டோட்டலாக இன்னொரு படம் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக எல்லாருமே ஃபேமிலியே வந்து உட்காந்தாங்கன்னா அந்த ஆடியன்ஸை எல்லாரையுமே அவர் கவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்தியன் 2. இந்தியன் 2 எதனால அந்த படம் இந்தியன் வந்து நல்ல சக்ஸஸ், நல்லா இருக்கும். பாட்டுலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இது இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லை. பாட்டு, மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கமல் அவர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமாக இந்தியன் 2ல் பார்த்த மாதிரி இந்தியன் 2 சுத்தமாக நல்லா இல்லை. இந்தியன் 1 நல்லா இருக்கும். எதனால இந்தியன் 1 பிடிச்சிருந்தது இந்தியன் 2? 1 வந்து கமர்ஷியலாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது அப்பா கமல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் இருப்பாங்க. அந்த அந்த சப்ஜெக்ட் நல்லாயிருக்கும். அது அப்பா கேரக்டர் அது நல்லாயிருக்கும், பையனுக்கான சப்ஜெக்ட் அது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்க இந்தியன் 2ல இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சில விஷயம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கமலுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கும். மற்றபடி கதை தான் ப்ராப்ளம்.